நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை சிக்கல்கள் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக அதன் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தணிக்கை குழு சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் இது தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாகவிருந்த ஜனநாயகன் திரைப்படம் தற்போது தணிக்கை குழுவின் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் பெரும் சிக்கலை சந்தித்துள்ளது. மறு ஆய்வுக் குழுவின் தலையீடு. தொடக்கத்தில் படத்திற்கு UA சான்றிதழ் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தணிக்கை குழுவின் தலைவர் இப்பார்வையை மறு ஆய்வுக் குழுவிற்கு மாற்றினார். மதம் சார்ந்த உணர்வுகளை புண்படுத்துவது மற்றும் இராணுவத்தை ஆட்சேபனைக்குரிய வகையில் சித்தரிப்பது போன்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்பதிவு பாதிப்பு. சான்றிதழ் கிடைப்பதில் நிலவிய நிச்சயமற்ற தன்மையால் தமிழகம் மட்டுமின்றி பல ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகையை திரையரங்குகள் திருப்பி அளித்து வருகின்றன. இது விஜயின் அரசியல் வருகைக்கு முன்னதாக வெளியாகும் கடைசி திரைப்படம் என்பதால் இந்த தணிக்கை சிக்கல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளியீடு தள்ளிவைப்பு. ஜனவரி 9, 2026 அன்று வெளியாக வேண்டியிருந்த இப்படம் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் சட்ட சிக்கல்கள் காரணமாக திகதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திரைப்பட தணிக்கை வாரியம் படத்தில் உள்ள வன்முறை காட்சிகள், பாதுகாப்பு சின்னங்களை பயன்படுத்தியமை மற்றும் சில மத உணர்வுகள் தொடர்பான காட்சிகளை காரணம் காட்டி சான்றிதழ் வழங்க மறுத்தது. படக்குழு 27 பெட்டுகளுக்கு சம்மதித்த பிறகும் மறு ஆய்வு குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட்டதால் சிக்கல் நீடித்தது. நீதிமன்ற தீர்ப்பு. சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி இப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இருப்பினும் தணிக்கை வாரியத்தின் மேன்முறையீட்டை தொடர்ந்து உயர் நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. அடுத்த கட்டம். இந்த வழக்கின் அடுத்த விசாரணை ஜனவரி 21, 2026 அன்று நடைபெறவுள்ளது. அதுவரை படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாது என்பதால் பொங்கல் பண்டிகைக்கு பிறகே படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அரசியல் பின்னணி. விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மூலம் அரசியலில் முழுமையாக ஈடுபட உள்ளதால் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த படம் முடக்கப்படுவதாக அவரது ரசிகர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. புதிய வெளியீட்டு திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதுவரை ரசிகர்கள் பொறுமை காக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். திரையரங்க முன்பதிவு. ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு தொகையை திரும்ப வழங்க திரையரங்குகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படம் நடிகர் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் கடைசி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை தொடர்பான சிக்கல்களால் வெளியாகும் திகதி தள்ளி போடப்பட்டுள்ளது தெரிந்ததே. இதேபோல இதற்கு முன் வெளியாவதில் சிக்கலை சந்தித்த விஜயின் திரைப்படங்கள் எவை? என்ன காரணம்? தலைவா 2013. AL விஜய் இயக்கத்தில் விஜய், அமலாபால் உள்ளிட்டோர் நடித்த திரைப்படம் தலைவா. இந்த படத்தின் தலைப்பின் கீழே டைம் டு லீட் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. இதுதான் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. இப்படி ஒரு வாசகம் இடம்பெற்றிருந்ததை அப்போதைய ஆளும் கட்சி ரசிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படத்தை 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9 வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த படத்தை வெளியிடுவதற்காக அறிவித்திருந்த பல திரையரங்குகள் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்பட்டது. இதனை அடுத்து தமிழ்நாடு, புதுச்சேரியில் அறிவித்த திகதியில் தலைவா வெளியாகவில்லை. பிற இடங்களில் படம் வெளியானது. இதற்கு பிறகு விஜய் தனது தரப்பை விளக்கி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அந்த வீடியோவில் தலைவா திரைப்படம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தமிழகத்தில் வெளியாகவில்லை. வெளியீட்டிற்கு சில நாட்களுக்கு முன்பாக படத்தை வெளியிட்டால் பிரச்சனை வரும் என அடையாளம் தெரியாத நபர்களிடம் இருந்து திரையரங்க உரிமையாளர்களுக்கு மிரட்டல்கள் வந்தன. அதனால்தான் இந்த தாமதம். இதற்கிடையில் இந்த படத்தின் திருட்டு VCDகளும் சென்னை, சேலம் போன்ற நகரங்களில் வெளியாகின. தயாரிப்பாளர் சந்திர பிரகாஷ் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தலைப்புக்கு கீழே இருந்த டைம் டு லீட் என்ற வாசகம் நீக்கப்பட்டது. இதனை அடுத்து ஆகஸ்ட் 20 படம் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் வெளியானது. காவலன் 2011.
இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே பல பிரச்சனைகளை சந்தித்தது. காவலன் படத்தை தயாரிக்க நிதியளித்த நிறுவனம் இந்த படம் தொடர்பாக ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்பட்டது. இதனை அடுத்து அந்த பிரச்சனை எழுந்தது. அதாவது விஜய் நடித்து அதற்கு முன் வெளியான சுறா திரைப்படம் பெரும் தோல்வியை சந்தித்ததால் அந்த இழப்பை விஜய் சரி செய்ய வேண்டும் என திரையரங்க உரிமையாளர்கள் குரல் கொடுத்தனர். இதனையெல்லாம் தாண்டி படம் 2010 டிசம்பர் 17 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு கிறிஸ்துமஸ் தினத்தன்று படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. இறுதியாக ஜனவரி 14 படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் பட வெளியீட்டிற்கு ஒத்துழைக்கப் போவதில்லை என திரையரங்க உரிமையாளர்கள் வெளியீட்டிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அறிவித்தனர். பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு ஜனவரி 14 மதிய காட்சியில் இருந்துதான் படம் திரையிடப்பட்டது. இந்த படத்தின் வெளியீட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளின் பின்னணி நிதி சார்ந்த காரணங்களால் தான் என்று வெளிப்படையாக தெரிந்தாலும் அரசியல் காரணங்களும் இருப்பதாக விஜய் தரப்பு கருதியது. இந்த விவகாரம் குறித்து வார இதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த விஜய் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். காவலன் படத்திற்கு பூதாகாரமான பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். காவலன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது என்று சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்ததாக தெரிகிறது. புலி 2015 இந்த திரைப்படம் 2015 அக்டோபர் 1 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்னைய தினம், அதாவது செப்டம்பர் 30 விஜயின் அலுவலகம், தயாரிப்பாளர் PD செல்வகுமாரின் வீடு அலுவலகம், மற்றொரு தயாரிப்பாளரின் சிபுதமீன் என்பவரின் வீடு, தியாகராய நகரில் இருந்த பினான்சியர் ஒருவரின் அலுவலகம் ஆகிய இடங்களில் வருமான வரி சோதனைகள் நடைபெற்றன. அடுத்த நாள் அதிகாலையில் படம் வெளியாவதற்கு முன்பாக சில நிதி தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியிருந்தது. ஆனால் முன்னைய நாள் சோதனை நடந்ததால் அந்த நிதி சிக்கல்கள் தீர்க்கப்படவில்லை. இதனால் படம் வெளியாகுமா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் விஜய் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தி நிதி விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றனர். இருந்தபோதும் அதிகாலை காட்சிகளும் சிறப்பு காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. பெரும்பாலான நகரங்களில் படம் காலை 10:30 மணிக்கு வெளியானது. கேஎம்புத்தூர் போன்ற சில இடங்களில் மதியம் காட்சியில் இருந்து திரைப்படம் வெளியானது. தெரி 2016 அட்லியின் இயக்கத்தில் விஜய், சமந்தா ஆகியோர் நடித்து வெளிவந்த திரைப்படம் தெரி. இந்த படத்தை கலைப்புலி தானு தயாரித்தார். 2016 ஏப்ரல் 14 படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த படம் வெளியாகவில்லை. திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இடையில் பிரச்சனையே இதற்கு காரணம் என கூறப்பட்டது. திரையரங்க உரிமையாளர்கள் குறைந்தபட்ச தொகையை கொடுத்து படத்தை வாங்க மறுத்துள்ளனர். இந்த 4 படங்கள் தவிர விஜயின் நடிப்பில் வெளியான கத்தி, துப்பாக்கி உள்ளிட்ட திரைப்படங்கள் வெளியீட்டிற்கு பிறகு சில பிரச்சனைகளை சந்தித்ததாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.